நான் கேட்கிறேன், ஆமாங்க இல்லீகலா போனாங்க. இல்லீகலா போறவங்களுக்கு வந்து ஒரு சட்ட வரமுறை கிடையாதா? கொலம்பியாங்கிற ஒரு சின்ன நாடு என்ன சொல்றது? அதாவது அமெரிக்கால இருந்து இதே மாதிரி மக்களை மதிக்காமல் ஒரு பிளேன்ல வந்து கைய கட்டி போட்டு கால கட்டி போட்டு வந்து ஒரு பிளேன் அனுப்பிச்சானுங்க. அவன் என்ன சொன்னான்னு பாத்தீங்களா? அங்க அந்த ஊரினுடைய பிரசிடென்ட் அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த நாடே வந்து அமெரிக்காவை நம்பி வாழ்கின்ற ஒரு நாடு. ஏறத்தாழ 90% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இங்க தான் போகுது, அமெரிக்காவுக்கு தான் போகுது. அந்த மாதிரி ஒரு நாடு போடா முடியாது, திரும்பி எடுத்துன்னு போடான்னு சொன்னானே, அந்த தைரியம் வந்து எவருக்காச்சும் வருமா? இம்மிடியேட்டாக ட்ரம்ப் என்ன பண்றாரு? அவர் கோவத்தில் வந்து 50% ஏதோ இது விதிக்கிறாரு. இது என்ன இம்போர்ட் ஆனாலும் 50% டாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? கொலம்பியானுடைய பிரசிடென்ட், என்னுடைய பிரஜை அவனை வந்து மான மரியாதையாக நடத்தி கொள்ள வேண்டும், நான் ஏன் பிளேன் அனுப்புறான்னு சொல்லிட்டு இவருடைய பிளேன் அனுப்புறாரு. ஏன் நம்ம நாட்டில் பிளேன் கிடையாதா? ஏன் பிரதமருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் சொகுசுக்கு போறதுக்கு மட்டும்தான் அந்த 787 ரகங்கள் விமானங்கள் இருக்கிறதா? அதுல ஒரு 400 பேர் எடுத்துன்னு வரலாமா? ஏன் எடுத்துன்னு வரலான்னு கேட்கிறேன். 103 பேர் தானே. ஒரு பிளேன் அனுப்பிச்சா என்ன குறைஞ்சு போகுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேட்கிறேன் நான்.